வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. இந்தியாவின் வளர்ச்சியை தூண்டி வரும் ஆற்றலே கடல்சார் துறைதான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா கடல்சார் வார விழாவின் ஒரு பகுதியாக மும்பையில் இன்று நடைபெற்ற கடல்சார் தலைவர்கள் மாநாட்டில் அவர் உரையாற்றினார். இந்தியாவின் கடல்சார் மற்றும் கப்பல் கட்டும் திறன்களை வலுப்படுத்தும் வகையில் மொத்தம் 2.2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு முன்முயற்சிகளையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியின் போது தொடக்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற உள்ள விழாவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். நாளை மறுநாள் தேசிய ஒற்றுமை தின விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். சட்டம் இயற்றும் அமைப்புகளின் டிஜிட்டல் மயம் குறித்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3வது தேசிய விதான் மாநாடு புதுடில்லியில் நாளை நடைபெற உள்ளது. உள்ளாட்சி நிர்வாகத்தில் மாணவர் பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் நாளை புதுடில்லியில் முன்மாதிரி இளைஞர் கிராம சபை திட்டத்தை தொடக்க உள்ளது. மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை மற்றும் கல்வித்துறையின் ஒத்துழைப்புடன் இத்திட்டம் அமலாக உள்ளது. நேற்று இரவு நரசப்பூர் அருகே ஆந்திரா ஏனாம் கரையை கடந்த மோன்தா தீவிர புயல் இன்று படிப்படியாக வலுவிழந்து வருகிறது. புதுச்சேரி அரசின் நிதி மற்றும் வருவாய்த்துறை செயலர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு இன்று ஏனாமில் மோன்தா புயலால் ஏற்பட்ட தாக்கங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சர்தார் பட்டேலின் 150வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு காரைக்காலில் மை பாரத் கேந்திரா மற்றும் NSS அமைப்புடன் இணைந்து மாவட்ட அளவிலான கட்டுரை போட்டி அன்னை தெரசா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது. உலகக்கோப்பைக்கான ICC மகளிர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டித் தொடரின் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 320 ரன் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவதாக ஆடும் இங்கிலாந்து அணி சற்று முன்வரை 30.5 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 144 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.